அனைவருக்கும் வணக்கம். வைர விழா கண்ட வேலூர் அக்ஸிலியம் கல்லூரியின் தமிழ் துறையில் மா வேதநாயகர் எனும் தமிழ் அறிஞரின் பெயர் தாங்கிய தமிழ் மன்ற துவக்க விழா மற்றும் புனித் அறக்கட்டளை சொற்பொழிவினை காண இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கும் அனைவரையும் வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம். இயல், இசை, நாடகமாம் முப்பெரும் மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்த்திடுவோம் தமிழ்த்தாய் வாழ்த்தால். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்பரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. முகமலர்ச்சியோடு மனமும் சேர்ந்து மகிழ்ந்திட நன்மொழி கூறி வரவேற்புரைதனை வழங்கிட எம் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கோ செந்தில் செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். எம் அக்ஸிலியம் கல்லூரியின் மா வேதநாயகர் தமிழ் மன்றத்தின் சார்பாக நடைபெறும் தமிழ் மன்ற துவக்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் முதற்கண் வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ் மன்ற துவக்க விழாவிற்கு நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள முனைவர் மு. கல்பனா அவர்கள் முதுகலை மற்றும் தமிழ் ஆய்வுத்துறை உதவி பேராசிரியராக அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் பணியாற்றி வருகின்றார். 17 ஆண்டுகள் பணி அனுபவம் மிக்கவர். இவர் 70க்கும் மேற்பட்ட பன்னாட்டு மற்றும் தேசிய கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு தம் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். முதுகலை மற்றும் எம்ஃபில் பயிலும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வழிகாட்டும் சிறந்த நெறியாளராக திகழ்கின்றார். சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், கவிதை புனையும் ஆற்றல் மிக்கவர், எளிமையான அழகிய தோற்றம், தன் புன்சிரிப்பால் அனைவரையும் தன்வசப்படுத்தும் புன்னகை அரசி, எங்கள் அனைவராலும் அன்புடன் அக்கா என அழைக்கப்படும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் அன்பிற்கும் உரியவர். ஏழை எளிய மாணாக்கிய செல்வங்களின் கல்விக்கு உதவும் தகைசால் பண்பாளர். தமிழ்மொழி மீது தீரா காதல் கொண்டவர். இவர் பொதிகை தொலைக்காட்சியில் கம்பன் விழா முன்னிட்டு நடைபெற்ற பட்டிமன்றத்தில் பங்கேற்றவர். வேலூர் சிஎம்சியில் நடைபெற்ற கூடல் சங்கமம் என்னும் கலை நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தாம் பணியாற்றிய KMC கல்லூரிக்கு சுழல் கோப்பையை பெற்றுத்தந்த பெருமைக்குரியவர். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் மற்றும் பல கல்லூரிகளில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரை ஆற்றியுள்ளார். நாட்டு நல பணி திட்டம், தேசிய மாணவர் படை, விளையாட்டுத்துறை, கன்சியூமர் கிளப் என பல துறைகளிலும் தன் பங்களிப்பை செவ்வன செய்து வரும் கடமையாளர். பல நற்குணங்களை தன்னகத்தை கொண்ட நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கல்லூரி சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் வரவேற்கின்றேன். மேலும் இணைய வழியில் நம்மோடு இணைந்துள்ள கல்லூரி செயலர் அருட் சகோதரி ஹாலிஸ் அவர்களையும், கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி முனைவர் ஜெயசாந்தி அவர்களையும்
துணை முதல்வர் அருட் சகோதரி முனைவர் சுமதி அவர்களையும், எம் தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. குமாரி அவர்களையும், ஏனைய தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களையும், எம்மோடு இணைந்துள்ள எங்களின் பாசத்திற்குரிய மாணாக்கிய செல்வங்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்துறையின் அனைத்து பணிகளிலும் பங்கேற்று மகிழ்பவர், எங்கள் முயற்சிகளை மனதார பாராட்டிக் கொண்டிருப்பவர் எம் கல்லூரி முதல்வர் முனைவர் அருட்சகோதரி ஜெயசாந்தி அவர்கள். இன்று இவ்விழாவில் வாழ்த்துரை வழங்குமாறு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். முக்கியமாக தமிழ்துறை தலைவர் நரேச குமாரி அவர்களுக்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். குறிப்பாக இன்று வருகை தந்திருக்கும் முனைவர் மு. கல்பனா, உதவி பேராசிரியர், அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கல்லூரி வாலாஜாபேட்டை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நல்வரவையும் நான் அதை சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழ்துறை சார், நன்றி. தமிழ்துறை சார் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஒபிஷியலா பேசுறேன்னு நினைக்கிறேன். தமிழ்துறை சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் தமிழ் மன்ற தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாணவிகளின் திறமைகள் வளரும் வகையில் மாதந்தோறும் பல்வேறு போட்டிகளை நடத்தி வரும் தமிழ்துறை பேராசிரியர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லாஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு தெரியும் தமிழ்துறை இப்போ வந்து லாக்டவுன் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த கஷ்டங்களுக்கு நடுவில் நீங்க வந்து தமிழ்துறை சார்பாக இந்த அசோசியேஷன் நீங்க இனாகரேட் பண்றீங்க. அப்ப மாணவிகளும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பிகாஸ் நிறைய காம்படிஷன் காலேஜ்ல என்னென்ன காம்படிஷன் வருதோ எல்லாமே நீங்க தமிழ்துறை தான் பொறுப்பு எடுத்து மாணவிகள் அதை பங்கேற்கும் வகையில் நீங்க நிறைய உழைக்கிறீங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் தட் இஸ் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அறிஞர் அண்ணா கல்லூரி பேராசிரியர் மு. கல்பனா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறைவன் அருள் புரிந்து நலமோடும் வளமோடும் வாழ துணை இருப்பார் என வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். மு. கல்பனா அவருடைய குடும்பங்களுக்கும் இப்ப யார் யார் இங்க இருக்கிறீங்களோ பேராசிரியர் மற்றும் மாணவிகள் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 35 நம்பர் காமிக்குது. சோ உங்களுடைய குடும்பத்தாரையும் இறைவன் கண்டிப்பாக அபரிவிதமாக ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான அனைத்து கொடைகளையும் வழங்குவார் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வாழ்த்தை தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜபமும் செய்வேன். அப்புறம் விவேகானந்தர் தட் இஸ் இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ல தலைப்புல மேடம் எந்த தலைப்புல பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. இந்த சிறப்புரையில் உள்ள கருத்துக்களை மாணவிகள் கேட்டு பயன்பெறவும் இந்நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெறவும் இறைவன் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்து கூறுகிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜபம் செய்வேன். தமிழ்துறை மேலும் நல்ல முறையில் வளர்ந்து ஏற்கனவே PhD டிபார்ட்மெண்ட் ஆயாச்சு. நிறைய PhD ஸ்காலர்ஸ் தமிழ்துறை சார்பாக நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்று எனக்கு கண்டிப்பா தெரியும். எல்லாரும் கைட்ஷிப் வாங்கிட்டு பிள்ளைங்களுடைய நலனை நல்லா பாதுகாப்பீங்க, நல்லா வளர செய்வீங்க என்று நான் மனமாற வாழ்த்தி உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிஒன். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் எவ்ரிஒன். முக்கியமாக ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் கல்பனா. ஏன்னா அவங்கதான் சிறப்புரை ஆற்ற போறாருங்க. சோ உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் எவ்ரிஒன். நன்றி சிஸ்டர், நன்றி. எப்பொழுதும் நம்முடைய கல்லூரியின் மீதும் தமிழ்துறையின் மீதும் தமிழ் பேராசிரியர்கள் மீதும் ஒரு அளவு கடந்த ஒரு அன்பினை செலுத்தி ஒரு சகோதரிகளைப் போல எங்களை எப்பொழுதும் நெறிப்படுத்தி நல்வழிகளுக்கு எங்களை கைப்பிடித்து இட்டு செல்லக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரி, எங்களுடைய முதல்வர் முனைவர் சகோதரி ஜெயசாந்தி அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்துறையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுடைய ரொம்ப பிஸியான ஒரு ஷெட்யூல்ல கூட நம்மளுடைய இந்த நிகழ்விற்காக அவர்கள் வருகை புரிந்து வாழ்த்துக்களை வழங்கியமைக்கு நம் துறை பேராசிரியர்களின் சார்பாக கரம் குவித்து நன்றியினை செலுத்துகிறோம். நன்றி சிஸ்டர். ஓகே, மிக்க நன்றி. ஆல் தி பெஸ்ட். நன்றி. ஓகே, தேங்க் யூ. நன்றி சிஸ்டர். தேங்க் யூ. நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர். தேங்க் யூ. தேங்க் யூ மா. தேங்க் யூ சிஸ்டர். நன்றி சிஸ்டர். தேங்க் யூ மா. சிந்தனைகளை சேகரித்து வார்த்தைகளை செப்பனிட்டு சிறப்புரையால் எண்ணங்களை கட்டி போட வருகை தந்திருக்கும் எம் சிறப்பு விருந்தினர்
வாலாஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி முதுகலை மற்றும் தமிழ் ஆய்வுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கல்பனா அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட தமிழ் துறையினருக்கும் மற்றும் மாணாக்கியருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். என்னுடைய சகோதரிகளின் கூட்டத்தின் இடையேதான் நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்றேன். எல்லோருமே என்னுடைய சகோதரிகள் தான். செந்தில் அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லோரும் என்னை அக்கா என்றுதான் உரிமையோடு அழைப்பார்கள். நாங்கள் எல்லோரும் சற்று ஏறக்குறைய உங்கள் தமிழ் துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களில் பலர் என்னுடைய கல்லூரியில் என்னுடன் பயின்ற, எனக்கு அடுத்ததாக பயின்ற மாணவிகள் என்பதால் நாங்கள் அனைவரும் எப்பொழுதும் ஒரு குடும்பம் போலதான் இருப்போம். குமாரி அவர்கள் உங்களுடைய மன்றல் தொடக்க விழாவிற்கு அழைத்த பொழுது கூட அந்த உரிமையில் தான் நான் வருகின்றேன் என்றும் கூறினேன். அதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடைய தலைப்பு மொழியின் வரலாறு. நான் இந்த தலைப்பை 3 பிரிவுகளாக பிரித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன், நேரம் கருதியும் கூட. 30 மணித்துளிகள் அதிகபட்சமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக நான் 3 பிரிவுகளாக பிரித்துக் கொண்டேன் என்று கூறியிருக்கிறேன். உலகின் முதலின் மொழியின் தோற்றம் முதல் பிரிவு என்று நான் எடுத்துக்கொண்டுள்ளேன் என்னுடைய தலைப்பு. உலகின் முதலின் மொழி எப்படி தோன்றி இருக்க முடியும்? முதலாக மனிதர்கள் யாரும் மனிதர்களாகவே இந்த உலகத்தில் இல்லாமல் நம் அனைவருக்குமே தெரிந்ததுதான் டார்வினினுடைய கொள்கையும் கூட, மனிதன் எங்கிருந்து தோன்றினான் என்று. அப்படி மனிதன் தோன்றிய பொழுது லெமூரியா என்ற ஒரு மிகப்பெரிய கண்டம் இருந்ததாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த லெமூரியா கண்டத்தில் பிறந்த மனிதனை லெமூரியன மக்கள் என்று இந்த உலகில் அனைவருமே அழைத்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அவர்களுக்கு இடையில் அப்பொழுது மொழி இல்லை, அவர்களுக்கு இடையில் அப்பொழுது பிரிவினை இல்லை, அவர்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அவர்களுக்கு இடையில் எவ்விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அவர். இந்த லெமூரியா கண்ட மக்கள் எப்படி பேசி இருக்க முடியும்? நிச்சயம் மொழி முதலில் தோன்றியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்பொழுது முதலாக தோன்றிய மொழி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குறியீட்டு மொழிகள் தான். அவர்கள் ஏதேனும் சொல்லணும், இல்ல ஏதாவது தங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு குறியீட்டின் மூலமாகத்தான் அதை முதலாக சொல்லி இருக்க முடியும், ஒலி குறிப்புகளால் தான். இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் நேரடியாக இருக்கிறார்கள், அவர்கள் பேசிக்கொள்ள வேண்டும் என்றால் ஒலி குறிப்புகள் போதுமானது. இப்பொழுது போல் அப்பொழுதெல்லாம் தகவல் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டம். ஒரு தகவலை மனிதன் தெரிவிக்க வேண்டும் என்றால் எப்படி தெரிவித்திருக்க முடியும்? அடுத்ததாக மனிதன் கண்டுபிடித்த அந்த மொழியின் அமைப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா சித்திர மொழி அமைப்பு. அதாவது கிட்டத்தட்ட ஓவியம் போலவே இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை மனிதன் ஆரம்பித்தான். ஓவியங்களை வரைய தொடங்கினான் குகைகள். அந்த ஓவியங்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்ற எழுத்துக்களாக வந்தது. இப்படித்தான் வரி வடிவம் தோன்றியது. அதற்கு பிறகு ஒலி குறிப்புகளாக இருந்த மொழிகள் சற்று ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு ஒலி குறிப்புகளில் இருந்து சொற்களாக உருமாற்றம் பெற்று, சொற்களில் இருந்து பிறகு ஒரு மொழியாக அழகான ஒரு உருமாற்றம் பெற்று, அந்த மொழிகள் கூட உருமாறியது என்பது அவர்கள் வாழும் நிலத்திற்கு ஏற்றாற் போலவும், அந்த நிலத்தினுடைய தட்பவெட்பத்திற்கு ஏற்றாற் போலவும், அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றாற் போலவும் அந்த மொழிகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டது என்று வரலாற்று மொழியியல் அறிஞர்கள் கூறுவார்கள். சற்று ஏறக்குறைய உலகில் 6000 மொழிகள் இருந்தது என்று ஒரு கருத்து உண்டு. இந்த 6000 மொழிகளில் இன்று வரையும் பேசப்படக்கூடிய மொழிகளாக 2700 மொழிகள் மட்டும்தான் இருக்கின்றன. இந்த 2700 மொழிகளில் இன்றளவிலும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மொழி, அதாவது வரி வடிவத்தோடு இணைந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மொழிகள் 700 மொழிகள். அப்படி வரி வடிவத்தோட பயன்பாட்டில் இருந்தாலும் கூட இன்று உலக அரங்கில் அனைவராலும் இந்த வரி வடிவங்களோடும் பேச்சு வடிவங்களோடும் புழங்கப்படக்கூடிய மொழிகளாக 100 மொழிகள் மட்டுமே மொழியியலாளர்கள் குறிப்பிடுவார். இந்த 100 மொழிகளில் 6 மொழிகள் மட்டுமே வாழும் மொழிகளாக இன்றும் கருதப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்வார். இந்த 6 மொழிகளில் பாத்தீங்க அப்படின்னா சீன மொழி, தமிழ் மொழி, சமஸ்கிருத மொழி, எபிரேய மொழி, லத்தீன் மொழி, கிரேக்க மொழி என்று கூறுவார். இப்படி இருக்கக்கூடிய இந்த 6 தொன்மையான மொழிகளும் கூட அவற்றில் வளர்ந்து வந்த பாதையை வைத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு கிரேக்க மொழி உலகத்தில் இல்லை, அது வேறு வடிவமான மாற்றம் பெற்றுவிட்டது. லத்தீன் என்கிற மொழி இன்றைக்கு பார்த்தீர்களானால் அது ஒரு சமய சடங்கு சார்ந்த ஒரு மொழியாகவே இன்று மாற்றம் பெறுகிறது. இன்றைக்கும் வாடிக்கனில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் சமய சடங்குகளை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக மட்டுமே லத்தீன் மொழி இன்றைக்கு சுருங்கி இருக்கிறது என்று கூறலாம். அதே போலதான்
அதே போலதான் வந்து சமஸ்கிருத மொழி. சமஸ்கிருத மொழி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து இன்று வரையிலும் அது பேச்சு மொழியாக இல்லை. வெறும் தேவ பாஷை என்றும் தேவர்களுக்கு மட்டும் புரியக்கூடிய பாஷை என்றும் தெய்வங்களுக்கு மட்டுமே உரியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கக்கூடிய மொழிதான் சமஸ்கிருதம் என்று சொல்லலாம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மொழி சீன மொழி. சீன மொழி இன்றைக்கு மாண்டரின் என்ற ஒரு மொழியாக மாற்றம் பெற்றிருக்கிறது. சீன மொழியின் வரி வடிவம் வேறு, அதனுடைய பேச்சு வடிவம் வேறு. அவர்கள் எழுதக்கூடிய மொழி ஒன்றாகவும் பேச்சு மொழி ஒன்றாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி உலகின் எல்லா மொழிகளும் வேறு வேறு வடிவங்களில் இருக்கும் பொழுது தமிழ் மொழி மட்டுமே தான் தோன்றிய காலகட்டத்திலிருந்து இன்று வரையிலும் மாறாமல், அழகு குலையாமல், இளமையோடும் மெருகோடும் இருக்கின்றது. மீண்டும் நான் டார்வின் கொள்கைக்கு தான் வருகிறேன். வலியது வாழும், அதுதான் டார்வின் அவர்களுடைய கொள்கை. இந்த உலகில் வலியது எதுவோ அது மட்டுமே வந்து வாழும் என்பது டார்வினின் கொள்கை. அந்த வலியது வாழும் என்றால் எப்படி வாழும்? வலியது என்பது தன்னை விட வலிமை குறைந்தவற்றை அடித்து கொன்று வாழ்வது என்று டார்வின் எந்த இடத்திலும் கருத்து கூறவில்லை. அந்த வலியது வாழும் என்பது என்ன என்றால், வலிமையுடையது தன்னை சூழலுக்கேற்ப அப்பொழுது சூழலுக்கேற்ப தகவமைத்துக் கொண்டே இருக்கக்கூடியது, அதுதான் வலிமை என்று டார்வின் அவர்கள் கூறினார். அது போலதான் நம்மளுடைய மொழியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையிலும் அந்தந்த சூழலுக்கு தகுந்தாற் போல தன்னை வந்து மாற்றி அமைத்துக் கொள்கிறது, தகவமைத்துக் கொள்கிறது. அதனால்தான் இன்றும் வாழும் மொழியாக நம்முடைய மக்களால் பேசக்கூடிய ஒரு அழகிய மொழியாக வந்து தமிழ் மொழி இருக்கிறது. புறநானூற்றில் ஒரு பாடலில் வந்து குறிப்பிடுவார்கள், அதாவது மகாபாரதம் போர் நடைபெற்ற பொழுது அந்த மகாபாரதத்தில் வந்து போரில் பங்கேற்ற அத்தனை படைகளுக்கும், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் எத்தனையோ விதமான லட்சக்கணக்கான படை வீரர்களுக்கு சோறளித்த பெருமைக்குரியவன் யார் என்று சொல்லி பார்த்தீர்களானால் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் என்னக்கூடிய சேர மன்னன். அப்பொழுது மகாபாரதம் நடைபெற்ற காலகட்டம் என்று அறிஞர்கள் வந்து சொல்லக்கூடிய காலகட்டம் கிமு 1432. கிமு 1432 காலகட்டத்திலேயே மகாபாரத படை வீரர்களுக்கு உணவளித்தவர்களாக யார் இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் நம்முடைய தமிழ் மன்னர்கள். அப்பொழுது தமிழினுடைய தொன்மையை வந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றிய குறிப்புகளை புலவர் குழந்தை அவர்கள் தன்னுடைய ராவண காவியத்தினுடைய முன்னுரையில் மிக அழகாக வந்து குறிப்பிட்டு சென்றிருப்பார். இன்றைக்கு தமிழ் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தமிழ் வந்து படித்த அல்லது தமிழ் தெரிந்த அனைவருக்குமே தெரியும், தமிழ் வந்து சங்கம் வளர்த்தார்கள். 3 சங்கம் வந்து இருந்தது என்று. இந்த 3 சங்கங்களும் எங்கே இருந்தது என்று பார்த்தீர்களானால் மதுரையில் இருந்தது என்று குறிப்பிடுவார்கள். உடனே நாம் அனைவரும் நினைத்துக் கொள்வோம், மதுரை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை. இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை அல்ல. லெமூரியா கண்டத்தில் அழகாக ஒரு ஆறு ஓடியது. அந்த ஆறிற்கு பெயர் வந்து பக்ரூலி ஆறு என்று பெயர். இந்த பக்ரூலி ஆறோடு இணைந்த ஒரு லெமூரியா கண்டம் இன்று உலகில் இருந்திருந்தால் உலகிலேயே ஒரு மிகப்பெரிய கண்டமாக லெமூரியா கண்டம் தான் இருந்திருக்கும். உலகிலேயே மிகவும் அதிகமாக பேசப்படக்கூடிய மொழியாக தமிழ் மொழிதான் இருந்திருக்கவும் முடியும். இந்த லெமூரியா கண்டம் காலப்போக்கில் 2-3 கடல்கோள்களால் லெமூரியா கண்டம் அழிந்துபட்டது. கடல்கோள் என்பது அழகான தமிழ் பெயர். இன்றைக்கு கடல்கோள் என்றால் பல மாணவர்களுக்கு தெரியவே தெரியாது. சுனாமி என்றால் மிக அழகாக அனைவருக்கும் தெரியும். 3 சுனாமிகளால் அழிந்துபட்டது. அங்கேதான் கபாடாபுரம், தென்மதுரை, மதுரை என்று சொல்லப்பட்ட சங்கம் வளர்த்த மதுரை இருந்த இடம் அங்குதான், அந்த லெமூரியா கண்டத்தில். பக்ரூலி ஆறும் காலப்போக்கில் கடல்கோளால் அழிந்துபட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இலங்கையும் லட்சத்தீவுகளும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் இந்த லெமூரியா கண்டத்தினுடைய எச்சங்கள் என்றே நாம் வந்து குறிப்பிடலாம். இன்று தமிழர்கள் தமிழ் என்றால் தமிழ்நாடு என்ற அளவில் சுருங்கிவிட்டது என்று கூறலாம். இந்த லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பேசிய மொழி இன்று உலகின் அனைத்து மொழிக்கும் தாய்மொழி என்று கூறுவார். இதை பின்னாளில் வந்தவர்கள் திராவிட மொழிகள் என்றும், திராவிட மொழியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய்மொழி வந்து தமிழ் மொழி என்றும், அதற்கு பிறகு கிளைமொழிகள் என்றும், இதில் வந்து பார்த்தீர்கள் ஆனால் இதற்கு வந்து இந்த கிளைமொழிகளில் வந்து பெருமொழிகள், சிறுமொழிகள் என்றும் எத்தனையோ பிரிவுகளை பிரித்து விட்டார். ஆனால் அத்தனை பிரிவுகளுக்கும் தாய்மை வேர் எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் நம்முடைய மொழிதான் அதனுடைய தாய்மை, அதனுடைய வேர். ஏனென்றால் இந்த உலகிலேயே ஒன்றே ஒன்று மட்டும்தான் சத்தியமானது, அது தாய் என்பது மட்டும்தான். அது உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு மட்டுமல்ல, மொழிகளுக்கும் மிகவும் பொருத்தமானது. அதனால்தான் தாய்மை மொழி என்று வந்து சொல்வார்.
இந்த லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மீனை தங்களுடைய குலக்கொடியாக கொண்டிருந்தவர்கள். இப்படி மீனை குலக்கொடியாக கொண்டிருந்த இந்த லெமூரியா கண்ட மக்கள் கடல்கோள் ஏற்பட்ட பொழுது உலகின் பல பகுதிகளுக்கு பிரிந்து சென்று வாழ ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கந்தகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன நாடு, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கந்தகர் மகாபாரத காலகட்டத்தில் காந்தாரம் என்று வழங்கி கொண்டிருந்தது. அந்த கந்தகரில் வழங்கக்கூடிய அந்த காந்தார மொழியினுடைய அடிப்படையும் எது என்று பார்த்தீர்களானால் நம் தமிழ் மொழியினுடைய வேர்கள் தான். இந்த மீனை குலக்கொடியாக கொண்டிருந்த லெமூரியா கண்டத்தினுடைய மக்கள் உலகின் பல பகுதிகளில் பிரிந்த பொழுது தங்களுடைய வேரை கொண்டு சென்றார்கள். இதை இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஏதேனும் ஒரு ஊரில் இருந்து பிரிந்து ஏதேனும் ஒரு சமூகத்தினர் சென்று வேறு ஒரு ஊருக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவங்க என்ன பண்ணுவாங்க, தாங்கள் பிறந்த ஊரில் இருந்து ஒரு பிடி மண்ணை கொண்டு சென்று தாங்கள் வாழும் ஊரில் அந்த மண்ணை கலந்து தங்களுக்கான வீடுகளையும் கோவில்களையும் கட்டிக்கொள்ளும் இயல்பை இன்றைக்கும் மனித குலத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த இயல்பு தான் அந்த லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தங்களுடைய வேரை கொண்டு சென்று உலகின் எல்லா பகுதிகளிலும் பதித்து சென்றிருக்கிறார்கள், மிக ஆழமாக. இன்றைக்கு வளைகுடா நாடுகளிலும் சென்று தமிழன் கோலோச்சுவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தீர்களானால், வளைகுடா நாடில் வழங்கக்கூடிய எலமைட் என்னக்கூடிய ஒரு அற்புதமான மொழியினுடைய வேர் எங்கிருந்து பெறப்பட்டது என்று பார்த்தால் நம்முடைய தமிழ் மொழியில் இருந்துதான் பெறப்பட்டது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மொழி தோன்றிய வரலாறு என்று சொல்லலாம். அடுத்து நம்மளுடைய மொழியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர வேண்டும் இல்லையா? நம்முடைய மொழியின் வரலாறு அடுத்த கட்டத்தை நோக்கி கண்டிப்பாக நகர வேண்டும். பேச்சு மொழியாக இருந்த இந்த மொழியை உலக அளவில் கொண்டு சேர்த்து விட்டார்கள் நம்முடைய மொழியில. அடுத்ததாக இந்த மொழிக்கு ஒரு வரி வடிவம் என்பது வேண்டும். அந்த வரி வடிவம் எப்படி தோன்றியது என்று பார்த்தீர்களானால், முதலாக தமிழுக்கான ஒரு வரி வடிவம் என்பது குகைகளில் தான் தோன்றியது. குகைகள் தான் முதலாக நம்முடைய மொழிக்கான ஒரு வரி வடிவத்தை கொண்டிருந்த ஒரு அற்புதமான இடம் என்று சொல்லலாம். ஆதி மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை காடுகளில் தான் வடித்துக் கொண்டான். அந்த காடுகளில் இருந்த இயற்கையான குகைகளில் தான் தன்னுடைய வசிப்பிடத்தை அவன் வைத்துக் கொண்டான். அப்படி வைத்துக் கொண்ட பொழுது அவன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தான் வாழ விரும்புகின்ற வாழ்க்கையை குகைகளில் அழகான சித்திரங்களாக தீட்டியிருந்தார். அந்த சித்திரங்களை முதலாக வெளியே கொண்டு வந்து இந்த உலகிற்கு காட்டியவர்கள், உன்னுடைய பெருமை இவ்வளவு பெருமை உடையது, உன்னுடைய மொழி என்று நம்முடைய மொழிக்கான அந்த பெருமையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்ததற்கு மிக பெரிய பங்கு சாதவாகனர்களுக்கு உண்டு. களப்பிரர்களுக்கு முன்பாக தமிழகத்திற்குள்ளாக வந்தவர்கள் வாகனர்கள். இதை தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற புத்தகத்தில் மிக அழகாக கே பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டிருப்பார் சாதவாகனர்கள் பற்றி. அவர்கள் வந்த பொழுது சமணர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா குகைகளில் வாழ தொடங்கினார்கள். அப்படி வாழ்ந்த சமணர்கள் அங்கே குகைகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சித்திரங்களை கண்டறிந்து இந்த உலகிற்கு காட்ட துவங்கினார்கள். அப்பொழுதுதான் நம்மளுடைய வரி வடிவம் எவ்வளவு பழமையானது என்பதையே தமிழர்களாகிய நாம் உணர தொடங்கினோம். இதற்கு பிறகு பார்த்தீர்களானால் சாதவாகனர்கள் காலகட்டத்திற்கு பிறகு அழகான கல்வெட்டுகள் தோன்றி, இந்த கல்வெட்டுக்கள் வட்டெழுத்துக்கள் என்றும் பிராமி எழுத்துக்கள் என்றும் தமிழ் எழுத்துக்கள் என்றும் காலப்போக்கில் ஒவ்வொரு வகையான பெயர்களை பெற்றது. இந்த பிராமி என்பது அசோகர் காலகட்டத்தில் தோன்றியது என்று சொல்வார்கள். அசோகரின் காலகட்டத்திற்கு முன்பாகவே தமிழ் எண்ணக்கூடிய அந்த எழுத்துக்கள் தோன்றிவிட்டது. தமிழே எழுத்துக்கள் தான் தமிழின் மிக பழமையான எழுத்துக்கள், பிராமி எழுத்துக்களுக்கு முன்பாக தோன்றிய எழுத்துக்கள். இன்று அசோகரினுடைய கல்வெட்டுகளையும் தமிழில் கிடைத்திருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களினுடைய தொன்மையையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தமிழ் கல்வெட்டினுடைய எழுத்துக்கள் தான் மிகவும் தொன்மை வாய்ந்ததாக இருக்கின்றன. இந்த தொன்மையை கொண்டு சென்று அங்கே பிராமி எழுத்துக்களாக வடித்து விட்ட காரணத்தினால் பிராமிதான் உங்களுக்கு முன்னோடி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழிதான் கல்வெட்டுகளிலேயே முன்னோடியான எழுத்து என்பது மொழியியலாளர்களினுடைய ஆராய்ச்சி கூற்றின் முடிவாக இருக்கிறது என்றே சொல்லலாம். நாம் இப்படி கல்வெட்டுகளில் இருந்த வடிவம் அடுத்த நிலையை எட்ட தொடங்கியது. அதுதான் ஓலைச்சுவடிகள் என்று நாம் சொல்லலாம். இந்த ஓலைச்சுவடிகளில் படியெடுப்பார்கள். அப்படி படியெடுக்கும் பொழுது சில பாட பேதங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்தது. இந்த ஓலைச்சுவடிகள் ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு அந்த வரி வடிவத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கான காலகட்டம் இது. நம்மளுடைய சுதந்திர காலகட்டத்துக்கு முன்னாடி சிந்துவெளி ஹரப்பா நாகரிகம்
இதை வந்து பார்த்தீர்கள் ஆனால் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நம்மளுடைய மொழிக்கு வந்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்றே கூறலாம். அந்த சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளில் குறிப்பிடப்பட்டிருந்த வரி வடிவ எழுத்துக்கள் எத்தகைய வரி வடிவ எழுத்துக்கள் என்று பார்த்தீர்களானால் அது தமிழை குறிக்கக்கூடிய நம்முடைய தமிழினுடைய எழுத்து வடிவம் என்றே நாம் வந்து குறிப்பிடலாம். நான் முன்பே குறிப்பிட்டது போல தமிழை எழுத்து வடிவம் தான் சிந்துவெளியிலும் ஹரப்பாவிலும் இருந்தது. ஒரு மொழி பேசுபவர்களை அல்லது ஒரு மொழியை நாம் வந்து அழிக்க வேண்டும் என்றால், அதனுடைய பண்பாட்டை நாம் வந்து சிதைக்க வேண்டும் என்றால், மொழியை முதலில் சிதைத்து விட்டால் அந்த இனத்தையே வந்து நாம் சிதைத்து விடலாம் என்ற பண்பாட்டினுடைய அடிப்படையை புரிந்து கொண்டவர்கள் சிந்துவெளியில் இருந்த இந்த ஹரப்பா மொகச்சிதாரோ நாகரிகங்களை என்ன செய்தார்கள் என்றால் அழிப்பதற்காக முயற்சி செய்த பொழுது அவை வந்து எதேச்சையாகவும் வரலாற்று ரீதியாகவும் நம்முடைய நாட்டை பிரிக்கும் பொழுது பாகிஸ்தானிற்கு சென்று விட்டது. நம்முடைய மொழியை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்த மொழி எதிர்ப்பாளர்களுக்கு இது மிகவும் சாதகமாகவும் போய்விட்டது. அது தமிழ் மொழி அல்ல என்று சொல்வதற்கு. மீண்டும் இன்று நம்மளுடைய மொழி வீறு பெற்று வெளியே வந்திருக்கிறது கீழடி என்ற அகழ்வாய்வின் மூலமாக. அமர்நாத் ராமகிருஷ்ணர் அவர்களுக்கு இந்த தமிழினம் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கின்றது. அவர்தான் இந்த கீழடி அகழ்வாய்வின் நாயகனாக விளங்கி இருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கீழடியினுடைய அகழ்வாய்வை எடுத்து 6 கட்டங்களாக ஆராய்ச்சி செய்த பொழுது இப்பொழுது வரைக்கும் இருக்கக்கூடிய வரி வடிவங்கள் அனைத்துமே எந்த மொழியை குறிக்கிறது என்று பார்த்தீர்களானால் அது தமிழ் மொழியை குறிக்கக்கூடிய வரி வடிவங்களாகத்தான் இருந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இப்பொழுது ஒவ்வொரு அகழ்வாய்வின் முடிவிலும் வெளிவரக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே எதை நோக்கி உலகினுடைய பார்வை திருப்ப செய்து கொண்டிருக்கிறது என்றால், இந்தியா என்றாலே தமிழ்தான், இந்தியா என்றாலே தமிழர்கள் தான் என்று பார்வையை அகலப்படுத்துவதற்கான ஒரு ஆதாரங்களாகத்தான் இந்த அகழ்வாய்வுகள் எல்லாம் வந்து தோன்றியிருக்கிறது என்று சொல்லலாம். உலகில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இன்று தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறது. சற்று ஏறக்குறைய 40 நாடுகளில் பேசப்படக்கூடிய மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. ஏறக்குறைய 7 நாடுகளினுடைய ஆட்சி மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய வரலாறினுடைய நீட்சியை வந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனுடைய பழமையை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் நம்முடைய மாணவர்களுக்கு பழமைக்கும் பழசுக்கும் பெரிதாக வித்தியாசம் தெரிவது. பழமைக்கும் பழசுக்குமான வித்தியாசத்தை நான் ரொம்ப எளிமையாக சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலாம் என்று வந்து நான் நினைக்கிறேன். என்னுடைய அம்மா, என்னுடைய பாட்டி, என்னுடைய பாட்டியின் அம்மா, என்னுடைய பாட்டியின் பாட்டி அத்தனை பேரும் சமைச்சுக்கிட்டேதான் இருக்காங்க. என்னுடைய மகளோ மகனோ சமைக்கத்தான் போறாங்க. இப்ப நீங்களும் சமைக்கதான் போறாங்க. இதுல அவங்க சமைக்க பயன்படுத்திய பொருட்கள் என்பது ஒன்று, சமைத்தல் என்பது ஒன்று. 2 விஷயம் இருக்கு. சமைக்க பயன்படுத்திய பொருள் என்பது இருக்கிறது, சமையல் என்பது இருக்கிறது. எங்க பாட்டி என்ன சமைச்சாங்களோ அதை எங்க அம்மா சமைச்சாங்க, எங்க அம்மா என்ன சமைச்சாங்களோ அதை நான் சமைக்கிறேன். அடுத்து என்னுடைய மகளும் அதே சாப்பாடுதான் சமைக்க போறாங்க, அதே சோறு ஆக்க போறாங்க, அதே குழம்புதான் வைக்க போறாங்க. இதுல என் பாட்டி அடுப்புல சமைச்சாங்க, எங்க அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்ணெண்ணெய் அடுப்புல சமைச்சாங்க. இன்னைக்கு நான் வந்து கேஸ்ல சமைச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு ஜெனரேஷன் நீங்க எதுல சமைக்க போறீங்கன்னு தெரியும். அப்ப இப்ப பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் அடைந்து விடும். அது பழசு, அந்த பொருட்கள் பழசு. ஆனா என் பாட்டி சமைத்த சமையல் அதையே எங்க அம்மா அப்படியே பின்பற்றினாங்க, அதையே நான் பின்பற்றுகிறேன். இது பழமை. இந்த பழமைக்கும் பழசுக்கும் வித்தியாசம் தெரியாத காரணத்தினால்தான் நாம நம்மளுடைய மொழியில் இருக்கக்கூடிய பண்பாட்டை எல்லாத்தையும் பழசு 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 என்று ஒதுக்கி தள்ளி கொண்டிருக்கிறோம். எதுவுமே பழசு கிடையாது, பழமைதான். ஆனா ஏன் தமிழ் மொழி என்னைக்குமே பழமை அடைவதில்லை என்று சொல்லி பார்த்தீர்களானால் தமிழ் மொழிக்கு வந்து ஒரு இயல்பு. அதில் நீங்கள் எந்த மொழியை கொண்டு வந்து சேர்த்தீர்களானாலும் அது தன் மொழியை போலவே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. இதற்கு பெயர் பச்சோந்தித்தனம் என்பது கிடையாது. பச்சோந்தி தன்னை வந்து பாத்தீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக அது நிறம் மாறிக்கொள்ளும். ஆனால் இந்த தமிழ் மொழி எப்படிப்பட்டதுன்னா யார் வேண்டுமானாலும் என்னுடன் வந்து சங்கமம் அடைந்து கொள்ளலாம், நான் உங்களுக்கு வாழ்வளிப்பேன் எனக்கூடிய மொழிதான் தமிழ் மொழி. கிட்டத்தட்ட எப்படி ஒரு கங்கையில் குளித்தால் ஒரு புனிதம் ஏற்படுமோ, ஒரு காவிரியில் குளித்தால் ஒரு புனிதம் ஏற்படுமோ, அது போல வந்து பார்த்தீர்களானால் தமிழ் மொழியில் வந்து சேரக்கூடிய மொழிகள் எல்லாம் புனிதம் அடைகிறது என்றுதான் வந்து நாம் சொல்ல வேண்டும். அப்படி வந்து பார்த்தீர்களானால் உலகினுடைய மிகப்பெரிய நீட்சி பெற்றதாக இருக்கக்கூடியதாகவும் பழமை வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடிய மொழிகளில் தமிழ் மொழி மிக சிறப்புடையது என்றே வந்து நாம் சொல்லலாம். இது என்னுடைய 2ஆம் பகுதியாக நான் எடுத்துக்கொண்டது. முதலில் ஒலி வடிவம், அடுத்ததாக வரி வடிவம்.
இப்படி ஒலி வடிவமும் வரி வடிவமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மொழியை நான் ஏன் சிறப்பு வாய்ந்த மொழி என்று சொல்கிறேன் என்றால், எந்த மொழிக்குமே இத்தகைய ஒரு வளமான இலக்கியமோ அல்லது இலக்கணமோ இருக்கிறது என்று நம்மால் கூறவே முடியாது. உலகில் நீங்கள் எந்த மொழிகளை வேண்டுமானால் எடுத்து பாருங்கள், அல்லது எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஆராய்ச்சி செய்து கூட பாருங்கள். எந்த மொழிகளிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று பார்த்தால் இவ்வளவு அழகான பழமையான ஒரு சிறப்பு இல்லை என்றே நாம் கூறலாம். இப்பொழுது உலகில் நம் மீது திணிக்கப்படக்கூடிய அல்லது நம் மீது எப்படியாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மொழி. நான் அரசியல் பேசவில்லை, இதில் நம்மளுடைய மொழியின் பழமையை குறித்தும் நம்மளுடைய மொழியின் வளமையை குறித்தும் பேச வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் அந்த மொழியை தொட்டு சொல்கிறேன். அந்த மொழியில் மேசையை ஆண்பால் என்றும் நாற்காலியை பெண்பால் என்றும் குறிப்பிடுவார்கள். மீசையை ஆண்பால் என்றும் தாடியை பெண்பால் என்றும் குறிப்பிடுவார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், அக்ரிணை உயர்திணை எனக்கூடிய திணை பகுப்பு தமிழில் மிக அற்புதமான ஒரு பகுப்பு என்று சொல்லும். அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் பால் பகுப்பு, இதில் ஆண்பால் என்றும் பெண்பால் என்றும் பிரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பால் பகுப்பு நம்முடைய மொழிக்கு உண்டு. இதில் நிறைய மொழிகளுக்கு பால் பகுப்பே கிடையாது. அவர்களை பார்த்தீர்களானால் உயிரற்ற மரம் செடியை கூட ஆண் பெண் என்று பிரித்து அவள் இவன் என்று பேசக்கூடிய மொழிகளாகத்தான் உலகில் நிறைய மொழிகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் மொழியில் மட்டுமே நீங்கள் பார்த்தீர்களானால் திணையையும், திணையில் கூட பார்த்தீர்களானால் பாலையும் பகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தமிழ் மொழியில் மட்டுமே உண்டு. அது தமிழ் மொழியின் சிறப்பு என்று கூட குறிப்பிட்டார். ஒன்றுமில்லை, இன்று நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட, ஏன் தமிழும் கூட ஏற்றுக்கொண்ட ஒரு மொழி பார்த்தீர்களானால் ஆங்கிலம் உலகை இணைக்கக்கூடிய ஒரு மொழி என்று சொல்கிறார். இப்பொழுது நான் உதாரணத்திற்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், தமிழ் மொழியினுடைய சிறப்பு நமக்கு விளங்கிவிடும். இப்பொழுது தமிழ் மொழியில் பாவம் என்று ஒரு சொல் இருக்கிறது. அதற்கு இணையான ஒரு சொல் ஆங்கிலத்தில் உண்டு, இருக்கின்றது. சின் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் பாவத்திற்கு இணையான ஒரு வார்த்தையை சின் என்று சொல்வார்கள். இப்பொழுது நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் தமிழில், அந்த வார்த்தைக்கு இணையான ஒரு எதிர் சொல் ஆங்கிலத்தில் யார் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், ஒரு நிமிட நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். புண்ணியம் என்று தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு இணையான ஒரு ஆங்கில சொல்லை யார் வேண்டுமானாலும் கூறலாம். 30 நொடிகள் நான் அமைதியாக இருக்கிறேன். இதற்கு பதில் தெரிந்தவர்கள் கூறலாம். புண்ணியம் என்பதற்கான ஆங்கில சொல் பதில் தெரிந்தவர்கள் கூறலாம். தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்றும் சொல்லலாம். கிடையாது. ஆங்கிலத்தில் புண்ணியம் என்பதற்கு ஒரு சொல்லே கிடையாது. அது ஒரு கூட்டான ஒரு வாக்கியமாக மட்டும்தான் நீங்கள் செய்த புண்ணியம் எனக்கூடிய அந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் கூற முடியும். இதிலேயே தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய மொழி எவ்வளவு வளமையான, எவ்வளவு அழகான, அற்புதமான வார்த்தைகளை கொண்டிருக்கக்கூடிய மொழி என்று. சில நாட்களுக்கு முன்பாக தமிழ் மொழிக்கு நமக்கு பாத்தீங்க அப்படின்னா செம்மொழி தகுதியை கொடுத்தார்கள் தமிழ் மொழிக்கு. அந்த செம்மொழி தகுதி கொடுத்தது தமிழ் மொழிக்கு தகாது, சரியில்லை என்று ஒருவர் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்தது. நிறைய ஆதாரங்களை முன்வைத்து அந்த வழக்கு தொடர்ந்தவர் மிக அற்புதமாக தன்னுடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து, இப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு நீங்கள் எப்படி ஒரு அந்தஸ்து கொடுத்தீர்கள், செம்மொழி அந்தஸ்து எல்லாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அங்கே நீதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த நீதிபதி அவர்களுக்கு நம் தமிழ் மொழியின் சிறப்பு தெரிந்திருக்கும். அவர் கேட்டார், சரி உதாரணத்திற்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன், நீங்கள் ஏன் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்திருக்க கூடாது என்பதற்கு என்று கேட்டார். விவசாயம் என்பது தமிழ் வார்த்தை கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு நீங்கள் எப்படி ஒரு தமிழ் அந்தஸ்தை கொடுத்தார்கள்? விவசாயி என்பது தமிழ் வார்த்தை கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் தமிழ் மொழிக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்தை கொடுத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அழகாக அந்த நீதிபதி சொன்னார், உழவன் எனக்கூடிய ஒரு அழகான தமிழ் வார்த்தை இருக்கிறது. உழவு என்று சொல்லக்கூடிய அழகான தமிழ் வார்த்தை இருக்கிறது. தமிழில் வார்த்தைகள் அல்லாமல் அல்ல, அதை தமிழன் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழின் நிலை தாழ்ந்திருக்கிறது என்று கூறினார். மறைவு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அதற்கு மரம் என்றே பெயர். பறக்கக்கூடிய இயல்பை கொண்டிருப்பதனால் தான் அதற்கு பறவை என்றே பெயர். இப்படி தமிழ் மொழியில் நீங்கள் எந்த வார்த்தைகளை எடுத்து அதனுடைய பொருளை கவனித்தீர்கள் என்றாலும் அது அற்புதமான ஒரு காரணத்துடன் வைக்கப்பட்ட பொருளாகத்தான் இருக்கும் என்பதுதான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்றே சொல்லலாம்.
மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் மொழி இன்றைக்கு பல மொழிகளை வந்து தன்னுடைய மொழியின் ஒரு கூறாக வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்னும் வந்து தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மொழிகளுக்கெல்லாம் தாய்மை தன்மையை உடையதாக தமிழ் மொழி இருப்பதனால்தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது. தாய்க்கு ஒரு இயல்பு உண்டு. என்றுமே தன்னுடைய குழந்தைகளை வந்து தாய் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வெறுக்க மாட்டாங்க. தன்னுடைய குழந்தைகள் எத்தனை தவறுகளை செய்திருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு வந்து தாய்க்கு உண்டு. அதுபோல்தான் தமிழ் மொழியும். நாம் எவ்வளவுதான் நம்மளுடைய மொழியை வந்து எல்லா கலப்புகளை செய்து நாம பயன்படுத்தினாலும் கூட மொழி வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறது. இன்னைக்கு மருத்துவர் என்றால் வந்து திரும்பி பார்ப்பதற்கு ஆள் கிடையாது. டாக்டர் என்றால் அது வந்து தமிழ் வார்த்தை தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வார்த்தை வந்து தமிழ்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் தமிழ் டாக்டர் என்பதற்கு மருத்துவர் என்ற ஒரு அற்புதமான சொல்லாட்சி தமிழில் உண்டு என்றே வந்து நாம் சொல்லலாம். அப்படி தமிழ் வந்து வளமை வாய்ந்ததாக இருக்கிறது. அதனுடைய இலக்கிய பரப்பு நீங்கள் எந்த மொழிகளிலேயுமே பார்க்க முடியாது. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்த மொழியில் வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் எனக்கூடிய சங்க இலக்கியத்திற்கு இணையான இலக்கியங்கள் வேறு எந்த மொழிகளிலாவது இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றே நான் அறுதிட்டு கூறுவேன். கிரேக்க மொழியில் வீரயுக பாடல்கள் என்று ஒரு பாடல்கள் இருந்தது. அது சற்று ஏறக்குறைய நம்முடைய புறநானூற்று பாடல்களை போன்றதுதானே தவிர்த்து அகம்புறம் என்று அற்புதமாக பிரித்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 பிரிவுகள் தமிழ் மொழியில் மட்டுமே உண்டு. அத்தகைய வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் எனக்கூடிய சங்க இலக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய மொழியும் வளமை பெற்ற மொழியும் நம் மொழி என்று சொல்லலாம். எல்லா மொழிகளும் ஒரு கட்டத்தில் தேக்கமடைந்து அங்கேயே நின்று விட்டது. நீங்கள் சமஸ்கிருதத்தில் பார்த்தீர்களானால் மிகப்பெரிய காவியங்கள் இருக்கிறதை தவிர்த்து இன்றைக்கு சமஸ்கிருதத்தில் ஏதேனும் புதிதாக இலக்கியங்கள் தோன்றி இருக்கிறதா என்றால் இல்லை. நிறைய மொழிகளில் இன்றைய இலக்கியங்கள் இருக்கிறது. சங்க காலத்து இலக்கியங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. மிகப்பெரியதாக சங்க இலக்கியங்கள் எதுவும் இல்லை. ஆனால் தமிழ் மொழியின் வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது பார்த்தீர்களானால் சங்க காலத்து மனிதர்கள் பயன்படுத்திய அந்த மொழியை கொண்டும் அவர்களுடைய வாழ்க்கை பின்புலத்தை கொண்டும் சங்க இலக்கியம் எனக்கூடிய ஒரு அற்புதமான இலக்கியம் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக சங்க இலக்கிய காலகட்டத்திற்கு பிறகு களப்பிரர்கள் ஆட்சி செய்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வந்து நமக்கு அளித்து சென்ற அற இலக்கியங்கள் நம்முடைய மொழியில் வந்து இருக்கிறது. அதற்கு பிறகு சமணர்களும் பௌத்தர்களும் தமிழகத்தில் வந்து தங்களுடைய அந்த தீவிரமான சமண பௌத்த கொள்கைகளை இங்கே பரப்பிய பொழுது அவர்கள் காலத்திற்கு தகுந்தாற் போல காப்பியங்கள் இங்கே இருக்கிறது. அதற்கு பிறகாக நாயக்கர்கள் காலத்தில் வந்து தோன்றிய சிற்றிலக்கியங்கள் இங்கே இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் வந்த பொழுது அவர்களுடைய காலகட்டத்தில் வந்து நமக்கு அளித்து சென்ற கொடைகளாக இருக்கக்கூடிய இக்கால இலக்கியங்கள் இங்கே இருக்கிறது. இத்தனை பெரிய பிரிவுகளை கொண்டதாகவும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இலக்கியங்களை கொண்டதாகவும் வேறு எந்த மொழிகளாவது இருக்கிறதா என்று நீங்கள் சென்று தேடி பார்த்தீர்களானால் நிச்சயம் எந்த மொழியிலும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இலக்கியங்கள் இல்லை என்றே சொல்லலாம். அப்பொழுது நம்மளுடைய மொழியின் வரலாறு உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மொழி தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. புதுமையான இலக்கியங்களை தன்னுள் ஏற்றுக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய வரலாறு எவ்வளவு பழமை வாய்ந்தது என்பது இதிலிருந்தே நமக்கு விளங்குவதாக இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். அதே போன்று பார்த்தீர்களானால் நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய மற்றொரு சிறப்பு என்று நான் வந்து கருதுவது என்ன என்று பார்த்தீர்களானால் தமிழ் மொழி மன்னர்களால் மட்டும் வளர்க்கப்படவில்லை. தமிழ் மொழி மன்னர்களால் மட்டும் வளர்க்கப்படவில்லை. தமிழ் மொழி வெறும் சங்கம் வைத்து மட்டும் வளர்க்கப்படவில்லை. சாமானிய மனிதன் கூட தமிழ் மொழியை வளர்த்தவனாக தமிழை வந்து கொண்டு சென்ற உலகிற்கு சேர்த்தவனாகத்தான் வந்து இருக்கின்றான். உதாரணத்திற்கு இன்று ஐநா சபையில் சென்று பேசிய நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் கூட வேறு எந்த இலக்கியங்களையும் எடுத்துக்கோளாக எடுத்து காட்டவில்லை. அவர் எடுத்துக்காட்டு எதிலிருந்து என்று பார்த்தீர்களானால் திருக்குறளில் இருந்து தான் எடுத்துக்காட்டு. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எங்கே சென்று பேசினாலும் திருக்குறளை தான் முதல் உதாரணமாக காட்டுவார். பிறகு சங்க இலக்கிய பாடல்களை உதாரணமாக காட்டுவார். போன ஆண்டு பட்ஜெட் போட்ட பொழுது கூட நீங்க பாத்தீங்களானா நம்மளுடைய நிதி மந்திரி அவர்கள் புறநானூற்றிலிருந்து ஒரு பாடலை தான் மேற்கோளாக எடுத்து காட்டினார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்மளுடைய மொழி. நம்மளுடைய இந்தியாவில் அல்ல உலகில் எங்கு செல்லக்கூடியவர்களும் அங்கே சென்று நாம் வாழ வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழிகள் என்று கற்றுக்கொள்வார்கள். ஆனால் உலக அளவில் மிக அதிகமான அளவில் வந்து சென்ற மனிதர்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு அவர்களினுடைய பங்களிப்பை விட்டு சென்ற மொழி எது என்று சொல்லி பார்த்திருக்கிறானால் தமிழ் மொழி. ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தார்கள். அவர்கள் வந்து கிறிஸ்துவத்தை பரப்ப வேண்டும் என்று நினைத்தார்கள். முதலில் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு எந்த மொழியும் கற்கவில்லை. தமிழ் மொழியைத்தான் கற்றார்கள். அவர்களுக்கு கூட தெரிந்திருந்தது இந்த தமிழ் தான் ஆள பிறந்த மொழி என்று. அதனால்தான் தமிழ் மொழியை கற்றார்கள். தமிழ் மொழியில் முதலில் கிறிஸ்துவத்தை வந்து போதனை செய்தார்கள். அதற்கு பிறகு வந்து பார்த்தீர்களானால்
தமிழ் மொழியில் தான் அந்த பைபிளை அவர்கள் மொழிமாற்றம் செய்து முதலாக வெளியிட்டார்கள். இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்குள்ளாக வந்தார்கள். இஸ்லாமியர்கள் முதலாக மாற்றம் செய்தார்கள். இஸ்லாமியர்கள் கற்றுக்கொண்ட மொழி தமிழ் மொழி. அவர்களும் உருது திருக்குறானை தமிழ் மொழியில் பதிப்பித்து செய்தார்கள். புத்தர் தன்னுடைய மதத்தை பரப்ப வேண்டும் என்று நினைத்தார். புத்த கொள்கைகளை தமிழ் மொழியில் பரப்பினார்கள். இப்படி எந்த மதத்தை பரப்ப வேண்டும் என்றாலும், எந்த மொழியை சார்ந்தவர்கள் இங்கே வந்தாலும் கற்றுக்கொண்ட முதல் மொழி என்பது தமிழ் மொழியாகத்தான் இருந்தது. அப்பொழுதே நம்மளுடைய மொழியின் தொன்மையும் வளமையும் சிறப்பும் நமக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். நம்மளுடைய மொழி என்பது பார்த்தீர்களானால் முதலில் ஒலி குறிப்பிலிருந்து ஒலி வடிவமாக, பிறகு பார்த்தீர்களானால் வரி வடிவமாக, அதற்கு பிறகு பார்த்தீர்களானால் வரி வடிவமாக மாறியதற்கு பிறகு தொன்மையான இலக்கணங்களை கொண்டதாக இன்றளவிலும் உலக அளவில் 40 நாடுகளுக்கும் மேலான நாடுகளில் ஆட்சியினுடைய மொழியாக இன்று பாத்தீங்க என்றால் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சி மொழியாக 8 நாடுகளுக்கு மேலாகும். இன்று உலகின் பல நாடுகளும் தங்களுடைய பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழிக்கான இருக்கையை வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பார்த்தீர்களானால் மிகவும் பழமை வாய்ந்த மொழியாகவும் இருக்கக்கூடிய இந்த மொழியினுடைய வரலாறை நேரம் கருதியும் சூழல் கருதியும், எல்லாருக்கும் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை 1 மணி நேரம் வகுப்பு அட்டென்ட் பண்ணாலே எங்களுடைய இன்டர்நெட் காலி ஆயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொந்தரவின் காரணம் கருதியும் நான் மிகவும் சுருக்கமாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த என்னுடைய தமிழ் துறையின் சகோதரிகளுக்கும் கல்லூரியின் முதல்வருக்கும் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதேனும் பிழைகள் இருப்பின் பொறுத்தருள்க, நிறைகள் இருப்பின் பிறருக்கு கூறி மகிழ்க. நன்றி, வணக்கம். விழாவின் தனிச்சிறப்பு சிறப்பு விருந்தினரின் வார்த்தை அலங்கரிப்பு. மொழியின் வரலாற்றை ஒலி வடிவம், வரி வடிவம், தொன்மையான இலக்கண இலக்கியம் கொண்ட மொழி என்று முப்பகுப்பாய் பிரித்து அழகாய் விரித்து சுவைக்கை செய்திட்ட சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. இணையத்தின் வழியே தடையின்றி நடைபெற்ற இவ்விழாவில் இணைந்திட்ட அனைவருக்கும் நன்றியுரை வழங்கிட எம் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஸ்ரீதேவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மா வேதநாயகர் தமிழ் மன்ற தொடக்க விழா மற்றும் புனித் அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்விற்கு தலைமை ஏற்ற எம் கல்லூரி செயலர் அருட்சகோதரி ஆலிஸ் கேட்டி அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த கல்லூரி முதல்வர் முனைவர் அருட்சகோதரி ஜெயசாந்தி அவர்களுக்கும், முன்னிலை வகித்த துணை முதல்வர் அருட்சகோதரி சுமதி அவர்களுக்கும் எம் தமிழ்துறை சார்பாக நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து மொழியின் வரலாற்று சிறப்பு அம்சங்களை தெள்ள தெளிவாக விளக்கி உரைத்த முனைவர் கல்பனா, உதவி பேராசிரியர் அறிஞர் அண்ணா அரசினர் கலைக்கல்லூரி வாலாஜாபேட்டை அவர்களுக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தொடக்க விழாவிற்கு அறிமுக உரை வழங்கிய எம் துறை தலைவர் முனைவர் நா. குமாரி அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றிய எம் துறை பேராசிரியர் முனைவர் கோ. செந்தில் செல்வி அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பு ஆற்றிய பேராசிரியர் முனைவர் ஜ. பபிதா அவர்களுக்கும் மற்றுமுள்ள எம் துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இணைய வழி இந்நிகழ்வு நடைபெற உறுதுணையாக இருக்கும் திருமிகு நா. நாகராஜன் அவர்களுக்கும், மொழியின் பெருமைகளை ஆர்வமுடன் கேட்டுணர்ந்த எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றியுரைதனை நயமாக வழங்கி சென்ற பேராசிரியருக்கு நன்றி. நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जय
जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे